ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புடிகரணையை வேக வச்சு அந்த தோலை உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தோலை எடுத்து வெயிலில் காய வச்சுக்கணும். நல்லா சருகாட்ட காஞ்சிடும். காஞ்சதை எடுத்து நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதை பொன்னிறமாக வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு இருக்கும்போது அதில் பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் போட்டதோட கட்டி பெருங்காயம், காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அதை வறுத்துக்கிட்டு நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். வறுத்துக்கிட்டு அந்த காஞ்ச கருணக்கிழங்கு தோல் இருக்குல்ல, பிடிகரண தோல், அதையும் போட்டு நல்லா அப்படியே வதக்கிக்கணும். கொஞ்ச நேரம் வதக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப இது இல்லாமல் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுக்கிட்டு நைஸாக அரைக்காமல் குறன்னு, ரொம்ப குறன்னு அரைக்கக்கூடாது. மீடியமாக அரைச்சி அந்த துவையல் மாதிரி இருக்கும். அதை எடுத்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டா, சாதத்தில் போட்டு நெய் ஊற்றிக்கலாம். நெய் பிடிச்சவங்க நெய் ஊற்றிக்கிட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பராக இருக்கும். இந்த சாப்பாடு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தது. இந்த டிஷ்ஷை எங்கள் மாமியார் செய்வாங்க. அதை நான் பார்த்து அதை செய்கிறேன். இதை அவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.